ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் அரசபை கிச்சன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான யம்மியான கோகோனட் ஐஸ்கிரீம் எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த கோகோனட் ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு நம்ம 1 கப் அளவு நான் கோகோனட் எடுத்திருக்கேன். நல்ல ஒரு பெரிய கோகோனட்டில் கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு வார்ம் வாட்டர் சேர்த்துக்கோங்க. வார்ம் வாட்டர் சேர்க்கும்போது உங்களுக்கு நல்ல தேங்காயிலேருந்து நல்லா உங்களுக்கு பால் புழிஞ்சு எடுக்கலாம். ஸோ அதனால் ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பால் நல்லாவே கிடைக்கும். இப்போ இதை ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இது இந்த ஐஸ்கிரீமோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஹெல்த்தியான ஒரு ஐஸ்கிரீம். கோகோனட் ஃப்ளேவரோடு சேர்த்து சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவரே தனியாக இருக்கும். ஐஸ்கிரீமோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இந்த சக்கையெல்லாம் நல்லா நம்ம பிழிஞ்சு எடுத்துட்டு நம்ம பால் எடுத்து வச்சுக்கலாம். நல்ல கெட்டியான பாலாக எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டாவது தடவை ஒரு தண்ணி சேர்த்து நம்ம அரைப்போம் பால், அந்த மாதிரி எடுத்துக்க வேண்டாம். ஒரு ஃபஸ்ட் எடுக்கிற பால் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். செய்யலாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில 1 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. மாட்டுப்பால் எடுத்துக்கலாம். பால் நல்லா காயட்டும். ஒரு தடவை நல்லா காய்ஞ்சிட்டு இருக்கும்போது இப்போ கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. 1 கப் பாலுக்கு நீங்கள் 1 1/2 டீஸ்பூன் இல்லைனா 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சோண்டு பால் சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இதுதான் அந்த பாலுக்கு நல்லா திக்கான ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி கொடுக்கும். உங்ககிட்ட க்ரீம் இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணி நீங்கள் ஐஸ்கிரீம் செஞ்சுக்கலாம். நான் க்ரீம் இல்லை, அதனால் நார்மல் பால்லே வச்சு நம்ம ஈஸியாக ஐஸ்கிரீம் செய்யலாம். பால் ஒரு தடவை நல்லா கொதித்த பிறகு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் சர்க்கரையோட அளவு தேங்காய் பாலுக்கு சேர்த்து அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் சர்க்கரை சேர்க்கும்போது நம்ம ஏன்னா தேங்காய் பாலும் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ அதுக்கும் சேர்த்து நம்ம சர்க்கரையோட அளவு சேர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம கார்ன்ஃப்ளவர் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை நம்ம சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் ஊற்றின உடனே உங்களுக்கு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அதனால் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இல்லைனா உங்களுக்கு கட்டிகள் சேர ஆரம்பிச்சிடும். ஸோ கார்ன்ஃப்ளவர் சேர்த்தோன்னா உங்களுக்கு நல்லா கெட்டியாக வந்துடும். அந்த பால் ரொம்ப நல்லா கெட்டியாக வந்துடும். ஒரு 2 தடவை நல்லா கொதித்த பிறகு இப்போ கடைசியாக நம்ம தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். இது ஒரு 1/4 கப் இருக்கும் தேங்காய் பால். அந்த தேங்காய் பாலையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மிக்சர் நல்லா ஒரு நல்ல ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்சி வரும். அதளவுக்கு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா கெட்டியாக இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதும். உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் போதும். உங்களுக்கு ஆறின பிறகு இன்னும் நல்லா கெட்டியாகும். இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இது ஒரு 1 ஹவர் விட்டுட்டேன். ஸோ நல்லா ஆறிடுச்சு. நல்லா ஆறின பிறகு இன்னும் நல்லா உங்களுக்கு கெட்டியாகிக்கும். இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இன்னும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற்றிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நம்ம எந்த கண்டெய்னரில் நீங்கள் ஐஸ்கிரீம் செய்ய போகிறீங்களோ அந்த கண்டெய்னரில் நம்ம அப்படியே ஊற்றி வச்சுக்கலாம். ஒரு நல்ல ஒரு ஏர்டைட்டாக இருக்கிற கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. இல்லாட்டி உங்ககிட்ட நார்மல் பாக்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி இதை மில்கை ஊற்றிட்டு மேலே ஒரு அலுமினியம் ஃபாயில் இல்லைனா பிளாஸ்டிக் ரேப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஏர்டைட்டாக இருக்கும். ஸோ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். திரும்ப நம்ம எடுத்து ஒரு தடவை நம்ம மறுபடியும் பிளெண்ட் பண்ணணும்.
அப்போனா தான் உங்களுக்கு ஐஸ்கிரீம் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா வந்து கட்டிகள் சேர்ந்துருக்கும். இதை திரும்ப நல்லா நம்ம எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பிளெண்ட் பண்ண பிறகு திரும்ப அதே நம்ம கண்டெய்னரில் ஊற்றி இப்போ வந்து நம்ம நல்லா ஒரு 8 ஹவர்ஸ்க்கு வந்து நல்லா வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு கோகோனட் ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆகிடும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நம்ம வெண்ணிலா எசன்ஸ் வந்து நம்ம சேர்க்கலை. ஏன்னா வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அது ஒரு ஃப்ளேவர் வரும். ஸோ நீங்கள் கோகோனட் ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும்னா இதே மாதிரியே செஞ்சுக்கலாம். நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்கணுன்னா நல்லா ஆறின பிறகு கொஞ்சோண்டு வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஐஸ்கிரீம் வந்து நல்லா வந்து டீப் ஃப்ரீஸ் ஆன அப்புறம் நம்ம வந்து எடுத்து சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.